உண்மையிலேயே இந்த சரவணன் கல்யாணம் பண்ணியுமே கூட, எதுக்காகடா நம்ம கல்யாணம் பண்ணோம்? அப்படிங்கிற மாரி சொல்லி யோசிக்கக்கூடிய நிலைமை இப்போ வரப்போகுது. உண்மையிலேயே இந்த சரவணன் ஒரு மிகப்பெரிய ஒரு அ புதக்குழில மாட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது மத்தவங்களாச்சும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த சரவணனுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ரம்யா இருந்துட்டு, தான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கா. அதாவது அவளுக்கு பர்ட்டிகுலரா இவங்கள மட்டும் தான் தாக்கணும் அப்படிங்கிற மாரி இல்ல. இந்த குடும்பத்த மொத்தத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட முக்கிய நோக்கம். அதுக்காக தான் இங்க களமிறங்கியிருக்கா. ஆனா இந்த ஒரு விஷயம் சரியாம சரவணன் இதுல மாட்டிக்கிட்டு உண்மையிலேயே சீரழிஞ்சுகிட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் சரவணனால எதையுமே எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா அந்த ஒரு இடத்துல தான் இந்த ரம்யா இருந்துட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இப்போ சாந்தி முகூர்த்தம் கூட என்னதான் இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி சண்டை புடிச்சு அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியில நம்ம அண்ணமும் கார்த்திக்கும் இருக்கக்கூடிய அந்த ரூமை வாங்கினாலுமே கூட கண்டிப்பா இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்காக இந்த ரம்யா இந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையா இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல ரம்யாவை வச்சு செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ரம்யா என்ன நினைச்சா அடுத்தடுத்து நம்ம நினைக்கிறதா நடக்கும், நம்ம சொல்றதுதான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நம்ம அண்ணன் இருந்துட்டு என்ன நடந்தாலும் சரி, ரம்யா பிடியில யாருமே சிக்கிடக்கூடாது, அதே மாதிரி அவன் நினைச்சது ஒரு காலமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அதாவது அண்ணன் அவ்வளோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் ரம்யா வெறித்தனமா இருந்துட்டு இருக்காங்க. இதுல முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே இங்க உண்மையிலேயே யாருமே யோசிக்காத அளவுக்கு தான் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ இந்த ரம்யாவோட செயல்களும் இருக்க போகுது, அண்ணத்தோட செயல்களும் இருக்க போகுது. அதே மாதிரி நம்ம சண்முகம் இவ்வளோ சண்டை போடுவாரு அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சண்டையை தான் போட்டிருக்காங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருக்கார் இல்லையா, கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா தன்னால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அதாவது இங்க இப்படி கல்யாணம் பண்ணி கடைசியில இப்படி எல்லாம் நடந்த ஒரு விஷயத்த உண்மையிலேயே ஏத்துக்கவே முடியாத மாதிரிதான் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ வேற வழி இல்ல, இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம சண்முகையா வரும்போது இங்க பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்குது. அதாவது யார் என்ன பண்ணாலும் சரி நான் பாத்துக்கிறேன், அந்த ரூம்ல தான், அதாவது பரம்பரையா பரம்பரையா இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடிய ரூம்ல தான் இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது, உங்களுக்கும் அங்கதான் சாந்தி முகூர்த்தம், அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இப்போ நம்ம கார்த்திக்கா இருந்தாலும் சரி, கார்த்திக் இதுல அந்த அளவுக்கு பெருசா ஈடுபாடோட இருக்க போறது கிடையாது. ஆனா சண்முகம் தான் இந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை ஸ்டாப் பண்றாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம கார்த்திக் இருக்கார் இல்லையா, கார்த்திக் வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த சரவணன் தன்னோட அண்ணன், அவனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, அவனுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கும், இப்படி பல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இது யாராலையுமே ஏத்துக்க முடியாது. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கார்த்திக் இருக்கார் இல்லையா, கார்த்திக் அண்ணத்துக்கிட்ட ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் அண்ணன் இருந்துட்டு சரி விடுங்க மாமா, இதை அப்படியே விட்டுறலாம், இவங்க பெருசா இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சாந்தி முகூர்த்தம் எல்லாருக்குமே ரெகுலரா நடக்கக்கூடியது தானே, அது நடந்தா நடந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஆனா சண்முகத்தை இது கேட்கவே இல்லை. ஆனா கடைசியில நம்ம அண்ணன் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையிலேயே சண்முகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது. நீங்க நினைக்கிற மாதிரி சரவணனுக்கு சாந்தி முகூர்த்தம் அதாவது பெரியத்தானுக்கும் இந்த ரம்யாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போறது கிடையாது. நீங்க எதுக்காக அவ்வளவு பெரிய இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ரம்யா இங்க உண்மையிலேயே சரவணன் அதாவது பெரியத்தானை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கான முக்கிய காரணம் நம்ம குடும்பத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல இப்போ இந்த ரம்யாவை உண்டு இல்லைன்னு பண்ணணும் இல்லையா, ரம்யா என்னதான் இந்த வீட்டுக்குள்ள கெத்தா வந்தாலுமே கூட அவ உண்மையிலேயே சொத்தை தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நிரூபிச்சாகணும். அதுக்காக நம்ம சண்முகமும் இந்த ரம்யாவை பார்த்து அதாவது முன்னாடி இது எல்லாத்தையுமே நிறுத்தணும்னு நினைச்சேன், நீ எதேதோ பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்ட, ஆனா இது எல்லாமே எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு இது ஒரு நாள்ல ஒரு நாள் இந்த சரவணனுக்கும் அடுத்ததா அவளோட ஒய்ஃப் இருக்காரு இல்லையா செண்பகவல்லி, இவங்களுக்கும் விஷயம் தெரிய வரும். அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு, கண்டிப்பா என்ன வேணாலும் நடக்கும், அதுவும் இல்லாம உன்னை அப்பதான் அடிச்சு துரத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்பதான் சரவணனுக்கு பயங்கரமான கோவம் வர ஆரம்பிச்சிருது. இன்னும் சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க, அந்த ஒரு டைம்ல தான் கோவப்பட்டு அங்க சண்டையே நடக்க ஆரம்பிச்சிடுது. அந்த ஒரு டைம்ல தான் இங்க எந்த ஒரு சண்டையும் நடக்கக்கூடாது, ஏன்னா அப்பதான், அதாவது
அதாவது எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாரி, இந்த மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் அப்பதான் இந்த ரம்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த வீட்டு எப்பவுமே வந்து அ சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது. எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம் அப்படிங்கிறதுனால, அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம அண்ணன் வந்து இடம் குடுக்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம வந்து அப்படியே விட்டுர்றாங்க. இங்க சரவணன் வந்து அ என்னதான் சண்டை போட்டு அதாவது சரவணனோட மைண்ட் வைஸ் இப்படிதான் இருக்கு. என்னதான் சண்டை போட்டு அந்த ரூம வாங்கிட்டு போனாலுமே சரி, அங்க சாந்தி முகூர்த்தம் நடந்தா தானடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் வந்து இந்த சரவணனோட மாமா இருந்துட்டு இப்போ வந்து கங்கிராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாரி சொல்லிலாம் அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அங்க நடக்க போறது யாருக்கு தெரிய போகுது? இந்த சரவணனுக்கு மட்டும் தான் வந்து தெரியும் இல்லையா? அடுத்ததா 2 பேரும் ரூம்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சரவணன் வந்துட்டு இந்த ரம்யா கிட்ட வந்து கேட்குறாங்க. ரம்யா வந்து அப்படியே திரு திருன்னு முழிக்கிறா. ஏன்னா ரம்யா ஏற்கனவே இது எல்லாத்தையுமே சொல்லி தான் கூப்ட்டு வந்தா. இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடக்காது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எல்லாமே. இப்போ நம்ம சரவணன் வந்துட்டு, என்னங்க நான் மறுபடியும் கேட்கிறேனேன்னு சொல்லிட்டு வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாரி நமக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து நம்ம ஒண்ணா இருக்கலாமே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். பட் இருந்தாலும் இந்த ரம்யா இருந்துட்டு கோவத்தோட நான் அப்பவே என்ன சொன்னேன் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாலே போதும். உடனே வந்து சரவணன் ஆஃப் ஆயிடுறான். சரவணன் என்ன பண்ணாலுமே சரி, அதாவது சரவணனுக்கு கண்டிப்பா ஒரு டாஸ்க் குடுப்பாங்க. இந்த அன்னத்தையும், அதே மாரி கார்த்திக் ஏதாச்சும் பண்றதுக்காக. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.